இன்றைக்கி நம்ம இருக்கிறதுலே கஷ்டமான ஹார்டான டஃப்பான என்னது இல்லை சார் கஷ்டமான ஃபேமஸான எல்லா லெவல்ஸையும் கொண்ட ஒரு குட்டி க்ரீச்சர்ஸ் விளையாடுற கேம், அதுதான் த ஸ்டம்பிள் கைஸ். வாங்க நம்ம போகலாம். யோப்பா, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா கஸ்டமைஸ் கொடுத்துடலாமா? என்னவோ நம்மகிட்ட இவ்வளோ இருக்கா? அதுக்கு எப்போ தெரியும்? எல்லாமே காமன்னு நினைக்கிறேன். காமன். இது ரேர் எப்பிக்கா. அப்படி எப்பிக்குங்கிற அளவுக்கு அந்த என்ன இருக்குன்னு எனக்கும் புரியல. சரி உடனே ப்ரைஸஸ் போய் வைப்போமா? என்னடா அது மக்களே, சரி வாங்க. நம்ம இன்றைக்கி எந்த மாதிரி யூஸ் போகிறோன்னா எப்பிக் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஏதோ அந்த பிங்க் கலர் லைட்டிங் ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்னதான் கொடுக்குறாங்கன்னு தெரியல. சரி வாங்க போகலாம். இவன் ஒருத்தன் நின்ன இடத்துலே ஓடுவான். அதுதான் மக்களே இருக்கலே கஷ்டம், நின்ன இடத்துலே ஓடுவான். ஓகே, இப்போது கமான்றாலே என்னோட அது இப்போ தான் அதுக்குள்ள வந்துச்சா? ஆனால் 15 பேர் தான் வந்தாங்க. அந்த ஒரு டைனோசர் விளையாட்டு தான் பார்த்தீங்களா? அதான் இருக்குல்லே காமன் மக்களே. இது அதுக்கடுத்து காமன். இது கொஞ்சம் கஷ்டம், என்னால் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். இதில் எது நான் அந்த ரெக்ஸ் ஐயோ என்னடா எல்லாம் இந்த அடி அடிக்கிறாங்க. ஐயோ இதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிடுவான் போல். அவ்வளோதான் அடி. என்னோடய பேரை பார்த்தீங்களா? பிளேயர் பி YJBQ. என்னோட பேர் ஒரு பேர் இதில் ஸ்டம்பு ஏன்டா நீங்கள் அதை கிடச்சிதுன்னு இதெல்லாம் அநியாயம்டா. இவ்வளோ கிட்ட வந்து என்னடா அது? சரி விடுங்க மக்களே, இப்போ அடுத்த லெவலில் பார்த்துக்கலாம். நமக்கு நேரம் எப்படி இருக்கு? என்ன வந்து கீழே விழுந்துட்டான் வானத்துலேருந்து கீழே. எனக்கு தெரிஞ்ச இந்த எப்பிக் தான் மோஸ்ட். ஆமாம், என்னன்றது மாற்றிக்கலாம் விடுங்க. கஸ்டமைஸ் என்னடா இது எல்லாம் மூஞ்சி இப்படி இருக்குங்க. இதா இருங்க கலர் இது எப்படி ஸ்கின் டோனு தான் இருக்குது. ஆரஞ்சா வெயிட் பண்ணுங்க. என்னடா இது? இருங்க மாங்குக்கு போகலாம், கலரு போகலாம். டேடி மாங்க்கு தான் போயாச்சு. ஸோ மாங்குக்கு போகலாம். யூஸ் கொடுத்துட்டு கலருக்கு போகலாம். வெள்ளை விளையாடு இருக்கட்டும். எமௌண்ட் எந்த மாதிரி எடுக்கலாம்? டான்டா செலக்டட் ப்ளோயிங் த ஹார்ன். வெள்ளை விளையன்னு இருக்கிறான். சரி வாங்க வெள்ளை விளையன்னு என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். வெள்ளை விளையன்னு இருக்கிறான். நான் வெள்ளை விளையன்னு ஜெயிப்போம். அப்படியா? இதுதான் மக்களே பிரச்சனை. இந்த இடத்துல எல்லோரும் ஓடுவாங்க. தான் ஏன்னு எனக்கும் தெரியல. திரும்புகிறான். என்ன லெவலு? சொன்ன இது இருக்குல்லே காமன், மோஸ்ட் காமன். எல்லா ஃபஸ்ட்டு லெவல்லையும் இதுதான் மோஸ்ட் காமன். உண்மையிலே மக்களே மோஸ்ட் காமன். நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிட்டா, இந்த மாதிரி குதிச்சு இல்லை போயிடுங்க.
இதெல்லாம் பண்ண ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி நான் வெயிட் பண்ண போயிட்டேன். இப்படி தான் எல்லாம் தள்ளுவாங்க. அப்படியே வந்துட்டிங்களா? இப்போ இது கரையில் இப்படி குதிச்சு இப்படி போயிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கிட்டே போயிட்டு இது மேலே போகையில் கரெக்டாக உள்ளே போகணும். இருங்க, அது எனக்கு வரல. வெயிட் பண்ண நான் அப்படியே அது கீழே வரையில் நான் குளிச்சு போயிட்டேன். நீங்களும் மேலே வரையில் இருக்கணுமோ. இங்கே வந்தாலும் டைனோசர்ஸ் எல்லாம் வரும். இந்த டைனோசர்ஸ் வரையில் இந்த மாதிரி காரில் ஏறிக்கோங்க. ஏற முடியலன்னா அப்படியே எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம். ஐயோ இதோ இதுலெல்லாம் ஏறிக்கலாம். ஒரு டைனோசர் கத்தும் பாருங்க. இப்போ வெயிட் பண்ணுங்கள். இதோ டே ஸ்க்ரீன் நம்ம எந்த சைடு போகிறோன்னே நம்மளுக்கு தெரியாது, அப்படி வைப்ரேட் ஆகும். அவ்வளோதான், இந்த லெவலை தாண்டியாச்சு. நெக்ஸ்ட் லெவல்லேருந்து என்னன்னா இது உண்மையிலே சிம்பிளாக முடிச்சிடலாம். இந்த டைனோசர் கத்துறது தான் மக்களே. அதை கத்துறதுலே நம்ம வந்து அப்படியே விழுந்துருவோம் போல். யோயோ வெரி பேட். ஏய் அப்படியோ ஐயோ அவ்வளோ டே எப்படிரா அப்படியோ. இன்னும் மக்கள் இங்கே வந்துருக்குறான். நம்ம கீழே இறங்கி வந்தால் அவங்க இங்கே வர்றாங்களா? ஓகே டே அந்த வழியாகவே போயிருக்கலாம். ஏதோ சுற்றி வர்றான். சரி இறங்கி பாட்டா இல்லை எப்படின்னு பார்ப்போமா? பாட்டு தான். பேட்டர்ன் கண்டுபிடிச்சி டக்குன்னு போவானா? போயிட்டான்டா. பரவாயில்லடா டே. இந்த டைனோசருங்கிறது எனக்கு தெரிஞ்சு மித்திக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மித்திக்கான வச்சுட்டு என்ன சீன். ஏன்னா எல்லாம் காற்றுல மிதக்கிறான். இப்படிரா அது காற்றுல ஓடுறான். சரி விட்டு நம்ம எங்கேயும் கண்டுபிடிப்போமா? அங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக இருக்கிறோம் பாருங்கள். இந்த ப்ளோயிங் த ஹார்ன்னு ஒன்று வருமே, அது எங்க? சரி விடுங்க. ஐயோயோ இதா டைல் ஃபால் மக்களே. இதை நம்ம வந்து செல்ஃபிஷாக தான் இருக்கணும். எல்லாம் போட்டு வெயிட் பண்ணுங்க. அடி யோயோ போகிற வழி அதே தான் நினச்சேன். ஏன்னா நான் கீழே விடலடா. ஓகே இருங்க அப்படியே போயிடலாம். இதெல்லாம் அநியாயம். இதெல்லாம் அநியாயம். உண்மையிலே பெரும் அநியாயம். பாருங்கப்பா என்னது என்ன கேமுடாது. இது ஒரு கேமு. இதில் இது ஆர்டருக்கு நான் வர வந்திருக்கிறேன். இப்போ அடுத்த ஒன்று தான் மாட்டிக்கிட்டு அவ்வளோ நம்ம தாண்டா ஃபஸ்ட்டு டே. கம்மான்றா பாய். அரே பாய் குவாலிஃபைடு ஃபஸ்ட்டே நம்ம தான். நம்மள மாதிரி இருக்கிறாங்கல்ல. அவ்வளோ டே நானும் இதே மாதிரி தான் இருந்தேன். மக்களே உண்மையிலே இந்த கேமில் பியூர் செல்ஃபிஷாக தான் இருக்கணும். நான் போயிட்டேன், அதனால் நான் இப்படி சொல்லுவேன். அவ்வளோதான் டி வாடா அவ்வளோ டி வந்துடுறா பூசணிக்கா. வாடா யாரும் இவங்க குதிக்க மாட்டேறாங்க. போச்சு சோழி முடிச்சுது. அவ்வளோதான். அவங்க குவாலிஃபை ஆக மாட்டேன். டவுட்டு தான். அங்கே 2 பேர் வந்துட்டாங்க பாருங்க. இல்லையா இரு அப்படியோ மக்களே நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். ஜெயிச்சிருவோம். ஐயோ இவனா பவுன்சி கட்டா மக்களே. இப்போ தான் போன கேம்லேயே ஃபஸ்ட்டு இவன் தான் வந்தான். நான் பார்த்தேன். இப்போ தான் நமக்கு லக்கில் வந்துடுச்சு. ஐயோ இதா உண்மையிலே இது செல்ஃபிஷாக தான் இருக்கணும். சொல்ல வரேன்ட்டேன், சாரி. இருங்க ஓகே. அநியாயண்டா எலிமினேட்டர் யார் ஜெயிச்சா? சொன்னேன் பவுன்சி கேட் சொன்னேன். அவன் அப்படிதான் ரொம்ப செல்ஃபிஷ்ஷு. எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவான். சரி விடுங்க மக்களே. இவ்வளோ வந்துட்டவங்கள பார்த்துக்கலாம் விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. ஆனால் கன்ஃபார்ம் அடுத்த வீடியோவில் ஜெயிக்கிறோம் கலக்கிறோம்.
ஓகே மக்களே, பாய்.